Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for all the units of PGTRB. 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் டீட்டெயில்டு சம்மரிஸும் எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேவையான இடங்களில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கொட்டேஷன்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூஸ் 1லேயும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவும் எல்லா யூனிட்ஸ்க்கும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எந்த டைப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் டு த நம்பர் 7200893046. இந்த டீட்டெயில்ஸ் கீழே உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. Now let us get into today's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் Cry the Beloved Country written by Alan Paton. இது 7th யூனிட்ல பார்ட் பியில் வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்கிரைப் ஆயிருக்கக்கூடிய ஒரு பிஜிடிஆர்பி சிலபி. ஆலன் பேட்டன், he is the author introduction நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். So Alan Paton, he lived between 1903 and 1988. He was a famous South African writer and a strong voice against apartheid. அபார்த்தைட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அபார்த்தைட் அப்படிங்கிறது வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இன பாகுபாடை தான் அபார்த்தைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இது ஒரு சிஸ்டமாகவே இருந்தது. கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சிஸ்டம் தான் அபார்த்தைட். எப்படின்னா 1948 அங்கே ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் வந்து அபார்த்தைட் தான் ப்ராக்டிஸே பண்ணாங்க. இந்த அபார்த்தைட் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில் செப்பரேட்டிசம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. ஸோ இந்த அபார்த்தைட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒயிட் மைனாரிட்டி, ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, காலனைஸ் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவை. ஸோ இந்த ஒயிட் மைனாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளாக் மெஜாரிட்டியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட் ரைட்ஸாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே பதவி உயர்வு பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க எல்லாமே ஒயிட்ஸாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஸ்கூல்ஸ் வந்து பிளாக்ஸ் வந்து ஒயிட்ஸ் படிக்கிற ஸ்கூல்ஸில் படிக்க முடியாது. ரிலிஜியஸ் இதனாலும் ஒயிட்ஸ் போகிற இடத்துக்கு அவங்க போக முடியாது. எல்லாமே செப்பரேட்டாக அவங்களுக்கு வேறு தான் இருக்கும். ஒயிட்ஸோடு அவங்களால மிங்கிள் ஆக முடியாது. இதுதான் அபார்த்தைட். இந்த சிஸ்டம் வந்து கவர்மெண்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணது 1990s வரைக்குமே அது வந்து இருந்தது. எங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில். ஓகே, ஸோ நம்ம ஆலன் பேட்டனோட இந்த ட்ராமா, இந்த ஃபிக்ஷன் வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் வாய்ஸ் அகெயின்ஸ்ட் அபார்த்தைட். இந்த சிஸ்டம்க்கு எதிரான ஒரு குரல் தான் இது. இது வெளிவந்த பீரியட் வந்து 1948. அது பிகின் ஆகிற டைம் தான் இதை எழுதியிருக்கார். He was born in Pietermaritzburg and studied science and education at the University of Natal. He worked as a teacher and later became the head of a reformatory school for young black offenders. ஓகே, இவர் வந்து ஒரு டீச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் ரெஃபர்மேட்ரி ஸ்கூல், பிளாக் அஃபெண்டர்ஸோட ரெஃபர்மேட்ரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஆகியிருக்காரு. அதாவது ரிஃபர்மேட்ரி ஸ்கூல்னா தெரியும்ல, ரீஃபார்ம் பண்ணுறது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லது சொல்லி புத்திமதி சொல்லி, இங்கேயுமே இருக்குல்ல சிறார் ஜெயிலெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ யங் பிளாக் அஃபெண்டர்ஸ் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய ஜெயிலில் அவர் வந்து ஹெட் மாஸ்டராக இருக்கிறாரு. இன் டீப் ப்ளூ ஃப்ரம் 1935 to 1949, கிட்டத்தட்ட 15 years அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறார். Paton introduced many kind and progressive changes there, such as letting trustworthy boys sleep in open dormitories or even live with care families. அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெட் மாஸ்டர் இருந்தப்போ ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த பசங்களுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி அவங்கள வந்து அடைச்சி வைக்காமல் அவங்கள நம்பி வெளியெல்லாம் விட்டுருக்காரு. ஓப்பன் டார்மெட்ரிஸில் தங்க வச்சிருக்காரு. இன்னும் நம்பிக்கை இருக்கப்போ அந்த பசங்க வந்து தப்பிச்சு போக மாட்டாங்கன்ற மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஹிஸ் ஒர்க் ஹெல்ப் மெனி யங் மென் கெட் அ செகண்ட் சான்ஸ். அப்போது எப்போவுமே ஒரு நம்பிக்கை கொடுக்குறப்போ அவங்களுக்கு தே பிலீவ் டு ஹாவ் அ செகண்ட் சான்ஸ். During a world tour after World War II, he started writing his most famous novel, Cry the Beloved Country. So, World War IIக்கு அப்புறம், அந்த 1948க்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த 44-45 ஓகே செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச தருணத்தில் தான் இதை எழுத ஆரம்பித்தார் and completed it in the United States. The book was later published with the help of a well-known editor, Maxwell Perkins. Paton also wrote several other important books like Too Late the Faralope and Ah But Your Land is Beautiful.
ஓகே. ஸோ இவரோட பெஸ்ட் ஒர்க்னா செமினல் ஒர்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரை த பிலவட் கண்ட்ரி தான். அதுக்கப்புறம் இதை ஆரம்பிச்சது செகண்ட் வேர்ல்டு வார் முடிவில் ஆரம்பிக்கிறாரு. கம்ப்ளீட்டட் ரொம்ப லேட்டாக ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணுறாரு யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஒரு வெல் நோன் எடிட்டர் மேக்ஸ்வெல் பர்கின்ஸோட ஹெல்ப்போட தான் இதை பப்ளிஷ் பண்ண முடியுது அவரால். அதே மாதிரி அவர் நிறைய இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எழுதியிருக்காரு. டூ லேட் த ஃபேலரோப் அண்ட் ஆவ் பட் யுவர் லேண்ட் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, விச் ஃபோக்கஸ்ட் ஆன் சவுத் ஆஃப்ரிக்காஸ் ரேஷியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் த ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அபார்த்தைட்க்கு எதிரான குரலாக தான் இருக்குது. His stories often mix real events and people with fiction, showing the harsh effects of apartheid. ஸோ இவரோட கதைகளில் பார்த்தீங்கன்னா ரியல் ஈவெண்ட்ஸும் இருக்கும். அவரோட கதைகள் வந்து அந்த ரியல் ஈவெண்ட்ஸோட மிக்ஸ் ஆகி அந்த ரியல் எஃபெக்ட் அப்போ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். He became successful as a writer and was widely respected for his honest voice. In 2006, he was honored after his death with the Order of Ikamanga in gold for his powerful writing and fight for equality. ஸோ அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு என்னது அப்படின்னு சொன்னால் ஆர்டர் ஆஃப் இக்காமாங்கா அப்படிங்கிறது வந்து ஆர்டர் ஆஃப் மெரிட் மாதிரி அது ஒரு பெரிய ஒரு ஹானர் அது அந்த கண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து let us go with an introduction for Cry the Beloved Country. Cry the Beloved Country is a famous novel written in 1948 by South African author Alan Paton. The story is set just before the start of apartheid in South Africa and tells about a black village priest and a white farmer who both have to face the news of a murder. ஸோ இந்த கதை எதை பற்றியது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது அபவுட் த சவுத் ஆஃப்ரிக்கன் பிளாக் பீப்புள் பற்றி தான். அங்கே வந்து ஒரு சின்ன வில்லேஜில் வாழ்கிற ஒரு ப்ரீஸ்ட், அவருக்கும் ஒரு சிட்டியில் வாழக்கூடிய ஒரு ஒயிட் மேன் அவருக்குமான ஒரு கதை தான் இது. ரெண்டு பேருமே ஒரு மர்டர், அவங்க குடும்பத்தில் ஒரு கொலையை ஃபேஸ் பண்ணுறாங்க. The book became very popular and an American publisher once said it was one of the 3 truly good novels released that year. It is still considered one of the most important books in South African literature. The story had been made into 2 films, one in 1951 and another in 1995. So இது one of the best works அப்படின்லாம் ஒரு கிரேட் ரைட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பப்ளிஷர் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லா ரொம்ப முக்கியமான புக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த புக் வந்து இந்த ஃபிக்ஷன் வந்து 2 times ஃபில்மாக அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதோட முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் குமாலோ, அப்சலம் குமாலோ, கெர்ட்ரூட் குமாலோ, ஜான் குமாலோ. இவங்க யார் அப்படின்னா ஸ்டீஃபன் குமாலோ வந்து ஒரு வில்லேஜ் ப்ரீஸ்ட். ஓகே, இது வந்து ஒரே ஃபேமிலி, அந்த குமாலோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அவங்க. ஸ்டீஃபன் குமாலோ வந்து ஒரு ஜூலு வில்லேஜ் ப்ரீஸ்டாக இருக்காரு. ஜூலுங்கிறது அவங்க இனம், அந்த பிளாக் பீப்புள், அவங்கள ஒரு இனம் தான் ஜூலு. அந்த ஜூலுவோட வில்லேஜ் ப்ரீஸ்ட் தான் ஸ்டீஃபன் குமாலோ. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜோஹனஸ்பர்க்கு போகிறார். சவுத் ஆஃப்ரிக்கன் கேபிட்டல் சிட்டி போக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வருது. அவர் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை தேடி போகிறார். ஸ்டீஃபன் குமுலோ. ஓகே, இவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கார். அவர் போகிறாரு. அவரோட பையன்தான் அப்சலம் குமுலோ. இவன் வந்து ஒரு பிரச்சனையில சிக்கிடுறான். அவனை தேடியும் தான் அவர் போயிருக்கிறாரு. அடுத்ததா கெர்ட்ரூட் குமுலோ. இவங்க தான் ஸ்டீஃபனோட தங்க. இவங்கள பற்றிய ரிப்போர்ட் வந்தோடனே தான் ஸ்டீஃபன் வந்து தேடி போகிறார். ஓகே, அந்த கெர்ட்ரூடை பற்றி தேடி தான் கிளம்பியிருப்பார். அடுத்து ஜான் குமுலோ. ஜான் குமுலோ வந்து ஸ்டீஃபனோட பிரதர். இவர் ஸ்டீஃபனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இவர் ஒரு ரிச் மேன் ஆயிடுறாரு, பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஸ்பீக்கராக இருப்பார். இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் அவருக்கு பெருசாக இல்லை. அவங்க அண்ணன் வந்து ரிலிஜியஸ் ப்ரீச்சராக இருக்காரு, ஆனால் இவருக்கு பெருசாக நம்பிக்கையெல்லாம் இல்லை. அவர் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஆள் தான் ஜான் குமுலோ. ஸோ இது 4 பேரும் ஒரே ஃபேமிலி. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டீஃபன் குமுலோ தான் ப்ரொட்டகனிஸ்ட் நம்மளுக்கு. அவரோட பையன் தான் அப்சலாம், அவரோட தங்க தான் கெர்ட்ரூட், அவரோட தம்பி ஜான் குமுலோ. இதில் இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ். அடுத்து மிசிமாங்கோ, தியோஃபிலஸ் மிசிமாங்கோ அப்படிங்கிறது வந்து ஒரு கைண்ட் ப்ரீஸ்ட் ஹூ ஹெல்ப் ஸ்டீஃபன் குமுலோ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஹி ஷோஸ் கிரேட் கம்பேஷன். அவர் வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறார். ஜோஹனஸ்பர்கில் இவருக்கு வந்து ஒன்றுமே புரியாது. யாருக்குன்னா ஸ்டீஃபன் குமுலோ வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து ஜோஹனஸ்பர்க் போகிறாரு. ஜோஹனஸ்பர்க் தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட கேபிட்டல் சிட்டி. அது வந்து ரொம்ப பெரிய சிட்டி. ஸோ அங்கே வந்து அவர்
போறப்போ அவருக்கு ஹெல்ப் பண்றவரு மகனை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றவரு மிசிமாங்கோ. ஏன்னா மகன் வந்து மிஸ் ஆகுறாரு. அவரை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றது மிசிமாங்கோ. ஜேம்ஸ் ஜார்விஸ், ஆர்தர் ஜார்விஸ் இவங்க 2 பேருமே அடுத்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள். ஜேம்ஸ் ஜார்விஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒயிட் ஃபார்மர், ரொம்ப பணக்காரரு. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ ஜேம்ஸ் ஜார்விஸ், ஆர்தர் ஜார்விஸ்மே இதில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் தான். எ வெல்தி ஒயிட் ஃபார்மர் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆர்தர் ஜார்விஸ். ஆர்தர் ஜார்விஸோட அப்பா தான் ஜேம்ஸ் ஜார்விஸ். ஆர்தர் ஜார்விஸ் வந்து அவர் வந்து ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மர். ஓகே. அவர் ஆக்சுவலாக ஒயிட் மேன் தான் 2 பேரும். அப்பா பையன் 2 பேரும் ஒயிட் பீப்புள். இருந்தாலுமே ஆர்தர் ஜார்விஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளோட காஸ்க்காக அவங்கள இப்படியெல்லாம் வேற்றுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணுறவர் தான் ஆர்தர் ஜார்விஸ். ஆனால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத விட ஒரு தவறு நேர்ந்தது. அதில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஸ்டீஃபன் குமுலோவோட பையன் வந்து ஆர்தர் ஜார்விஸை மர்டர் பண்ணிடுறான். பட் பர்பஸாக பண்ணலை, அது ஒரு ஆக்சிடென்டலான மர்டர். ஒரு திருட போகிற இடத்துல எங்கேயோ அவனை வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறதுல ஹீ ஹேப்பன்ஸ் டு ஷூட் அண்ட் ஆர்தர் ஜார்விஸ் டைஸ். ஓகே. ஒரு டிஃபென்சிவ் மோட்டிவ்ல அவன் பண்ணுறது ஆர்தர் ஜார்விஸை கொன்னுருது. ஸோ இப்போ அப்சலாம் வந்து குற்றவாளியாக ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனால் திடீர்னு அவன் தொலைஞ்சிட்டான்னு சொல்லி தான் அவர் ஜோஹனஸ்பர்க் போகிறாரு அவங்க அப்பா. ரைட். அப்போது ஒரு அப்பா வந்து பையனை அப்படி தொலைச்சிருக்காரு. இன்னொரு பையன் வந்து ஆர்தர் ஜார்விஸை வந்து ஒரு அப்பா ஜேம்ஸ் ஜார்விஸ் தொலைச்சிருக்கிறாரு. அப்போ ஸோ 2 பேருக்குமான அந்த சஃபரிங்ஸ் அதையும் பார்க்குறோம். 2 ஃபாதர்ஸோட அந்த சஃபரிங்ஸும் இந்த ஃபிக்ஷனில் நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய மைனர் கேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. ரைட். இப்போ சம்மரிக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரை த பிலவட் கண்ட்ரியோட ஒரு டைட்டிலும் நம்ம பார்த்துடலாம். டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரை த பிலவட் கண்ட்ரி அப்படின்னு இருக்கு. க்ரைனா வந்து உங்களுக்கு தெரியும், லேமெண்டிங், அழுகை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக மோன்ஃபுல்லான ஒரு க்ரை. ஓகே. ஒரு அழுகை அப்படிங்கிறது ஒரு துக்கமான ஒரு விஷயம். அங்கே வந்து இந்த அப்பார்த்தைட் ப்ராக்டிஸ்னால நிறைய பிளாக்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. இப்போ ஆலன் பேட்டன் வந்து அஸ் அ பிளாக் மேன் அவர் வந்து தன்னோட பிளாக் கம்யூனிட்டிக்காக சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஸ்டோரி வந்து எழுதியிருக்கிறாரு. சாரி, ஒரு சின்ன கரெக்ஷன். இவர் ஆலன் பேட்டன் வந்து பிளாக் மேன்லாம் கிடையாது. இவர் வந்து ஆன்டி அப்பார்த்தைட் ஆக்டிவிஸ்ட் தான். இந்த அப்பார்த்தைட்க்கு எதிராக குரல் கொடுத்தவரில் ஒருத்தர் தான் ஆலன் பேட்டன். ஓகே. ரைட். ஜஸ்ட் கன்ஃபார்ம் த நியூஸ். ஸோ இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தேன்னா ஐ எம் சாரி ஃபார் தட். ஆலன் பேட்டன் வந்து ஹீ இஸ் நாட் அ பிளாக் மேன், ஹீ இஸ் அ ஒயிட் மேன் who fought அல்லனா who gave his voice against apartheid movement. ரைட். ஸோ இவர் வந்து இந்த ஸ்டோரி எழுதினது 1948ல். இட் இஸ் செட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா டூரிங் அ டைப் ஆஃப் டீப் ரேஷியல் டிவிஷன் கால்ட் அப்பார்த்தைட். ஸோ நான் சொன்னேன் இந்த டைமில் தான் அப்பார்த்தைடே ஆரம்பிக்குது. ஓகே. கவர்மெண்ட்டே அந்த சிஸ்டமை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அப்போ தான் இந்த ஃபிக்ஷனும் வெளிவருது. த ஸ்டோரி ஃபாலோஸ் ஸ்டீஃபன் குமுலோ, a kind and elderly priest from a poor village. So who is Stephen Kumulo? He is a kind and elderly priest. ஒரு பாதிரியாரா இருக்கிறாரு ஒரு புவர் வில்லேஜில். who travels to the big city of Johannesburg to find his missing family. குடும்பத்தில் 2 பேரை காணும். அவரோட பையனை பற்றிய இன்ஃபர்மேஷனும் தெரியணும், அவரோட தங்கையை பற்றிய இன்ஃபர்மேஷனும் தெரியணும். ஸோ he goes to ஜோஹன்னஸ்பர்கில் தான் அவங்கள பற்றிய அவங்க தொலைஞ்சு போனதா தெரிஞ்சுட்டு he is going there. The novel shows the pain caused by poverty, injustice and broken families. நாவலில் வந்து நிறைய விஷயங்கள் டீல் பண்ணப்படுது. பாவர்ட்டி, ஏழ்மை நிலையினால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள். ஏன்னா கெர்ட்ரூட் இவரோட தங்க வந்து ஏழ்மையினால அவங்க தவறான வழியில போயிடுறாங்க. இன்ஜஸ்டிஸ் நடக்கிறத பத்தி நிறைய பேசுறோம். broken families வந்து உடைஞ்சு போறது. and also gives hope through kindness, forgiveness and the possibility of change. towards the end பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் இந்த மாதிரி விஷயங்களை நாவல் வந்து டீல் பண்ணா கூட டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு ஹோப்போட தான் முடிச்சிருப்பாரு ஆலன் பேட்டன். Summary of the story பார்க்கலாம். Stephen's journey begins. Stephen Kumulo lives in the quiet village of Dotsheni. He receives a letter saying his
sister Gertrude is sick in Johannesburg. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஸ்டீஃபன் குமுலோ எல்டர்லி வில்லேஜ் ப்ரீஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல வந்து அவரோட அவரோட சிஸ்டர் கெர்ட்ரூட் இஸ் சிக் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஃபைண்ட் அ சன் அப்சலாம் ஹூ ஹாஸ் நாட் ரிட்டர்ன் இன் அ லாங் டைம். அதே சமயத்துல அவருக்கு இன்னொரு வரியும் இருக்கு. என்னன்னா அவரோட பையன் அப்சலாம் வந்து நிறைய நாளா லெட்டரை எழுதல, அவனோட வேர் அபவுட்ஸும் தெரியல. யூசிங் த லிட்டில் மணி ஹி ஹேஸ், ஸ்டீஃபன் டிராவல்ஸ் டு த சிட்டி. ஸோ அவர்கிட்ட இந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அவர் வந்து ஜோஹனஸ்பர்க் டிராவல் பண்றாரு. ஷாக்கிங் ட்ரூத்ஸ் இன் தி சிட்டி. இன் ஜோஹனஸ்பர்க் ஸ்டீஃபன் மீட்ஸ் தியோஃபிலஸ் மிசிமாங்கோ, எ கைண்ட் பிரீஸ்ட் ஹூ ஹெல்ப்ஸ் ஹிம். ஓகே, அங்க ஜோஹனஸ்பர்க்ல கிட்ட ஒரு வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு போனா எப்படி இருக்கும் இல்லையா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி இடத்துல அவருக்கு ஒரு பெரிய ஹெல்பிங் சோலா இருக்கிறது மிசிமாங்கோ. இவர் ஒரு கைண்ட் பிரீஸ்ட், ஒரு யங் மேன். ஓகே, தே ஃபைண்ட் கெர்ட்ரூட். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் மிசிமாங்கோ அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் சோலா இருக்காரு மிசிமாங்கோ. அவர் மூலமா தான் ஸ்டீஃபன் வந்து தன்னோட தங்கையை கண்டுபிடிக்கிறார். தே ஃபைண்ட் கெர்ட்ரூட் who is living a troubled life as a prostitute and a brewer. ஸோ அவங்க வந்து தவறான வழிகளில் போயிட்டாங்க கெர்ட்ரூட். ஓகே, அந்த சிட்டியில் வந்து அவங்களோட லைஃப்பை திசை மாறிடுச்சு. ரொம்ப வயசுக்கு ஆளாகிறாங்க, ப்ராஸ்டிடியூட் ஆகுறாங்க, ப்ரூவர் வைன் தயாரிக்கிற மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. ஷி அக்ரீஸ் டு ரிட்டர்ன் ஹோம். இப்போ ஏதோ சம்மதிக்க வச்சு அவளை வந்து திரும்பவும் ஊருக்கு கூப்பிட்டு போக சம்மதிக்க வைக்கிறாரு அவங்களோட கெர்ட்ரூடன் அண்ணனான ஸ்டீஃபன் குமுலோ. Stephen also visits his brother John, now a political speaker, who helps him trace Absalom's steps. அடுத்து அவங்க தம்பியவும் ஜானையும் போய் பார்க்குறாரு ஸ்டீஃபன் குமுலோ. ஜான் குமுலோவும் போய் சந்திக்கிறாரு. ஏன்னா அவன் வந்து ஒரு நல்ல வாய்ஸோட சிட்டியில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறார் ஜான் குமுலோ. ஸோ அவன் வந்து அப்சலாமை தேடி கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். அப்சலாம் எப்படி காணாமல் போனான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. They learned that Absalom was in a reformatory and had a pregnant girlfriend, but now he is missing. ஆனால் இவங்க வந்து எங்கே தொலைஞ்சான்னு அவங்களுக்கு தெரியல. நான் அப்சலாம் எங்கே இருந்தான் கடைசியான்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் வந்து ஒரு ரிஃபர்மேட்டரியில் இருந்திருக்கிறான். இந்த ரீஃபார்ம் பிரிசன்ஸ், பிளாக்ஸ்க்கான பிரிசனில் இருந்திருக்கான். அங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டான். இப்போ அவனை காணோம் அப்படிங்கிற தகவல் தெரியுது. எ ட்ராஜிக் கிரைம் நியூஸ் ஸ்ப்ரெட் அபவுட் த ஒயிட் மேன் ஆர்த்தர் ஜார்விஸ் ஹாஸ் பீன் மர்டர்ட். அப்புறம் இன்னொரு விஷயமும் அங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. அது என்னன்னா, ஆர்த்தர் ஜார்விஸ் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் பெரிய ஆக்டிவிஸ்ட். அவர் அப்பார்த்தைட்க்கு எதிராக ஃபைட் பண்ணுற ஒரு ஒயிட் மேன். ஹீ வாஸ் நோன் ஃபார் ஹெல்பிங் பிளாக் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ். அப்போ சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் பிளாக் பீப்புளை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஒரு ரிஃபார்மிஸ்ட் தான் ஆர்த்தர் ஜார்விஸ். ஸ்டீஃபன் இஸ் ஷாக் டு லேர்ன் தட் அப்சலாம் ஹஸ் பீன் அரஸ்டட் ஃபார் த மர்டர். இப்போ ஸ்டீஃபனுக்கு என்ன தகவல் வருதுன்னா, அப்சலாமை வந்து இந்த கொலையில சம்பந்தப்படுத்தி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் வருது. இன் தி பிரிசன் அப்சலாம் சேஸ் he was trying to rob the house and shot Arthur out of fear. இப்போ அப்சலாமை போய் மீட் பண்றப்போ அப்சலாம் என்ன சொல்றான்னா, நான் கண்டிப்பா அவரை சுடணும்லாம் சுடலை, நான் வந்து என்னோட பொருளாதார நெருக்கடி எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனுக்காக ஒரு இடத்துல திருட போனேன், அங்க ஆர்த்தர் வந்துட்டாரு, பயத்துல தான் நான் சுட்டேன், அவரை கொல்லணும்லாம் சுடலைங்கிறான். ஒரு டிஃபென்சிவா தான் சுட்டதா சொல்றான். His friends blame him and lie. A lawyer, Mr. Carmichael agrees to help Absalom for free. இப்போ மற்றவங்க எல்லாம் இவனை ஈஸியா குற்றம் சாட்டி விட்டு தப்பிக்க பாக்குறாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பினவங்க எல்லாம். இப்போ ஒரு லாயர், கார்மிகேல்னு ஒரு லாயர், அவர் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு, அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு. 2 fathers 1 pain. இப்போ நம்ம 2 ஃபாதர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று ஆர்த்தர் ஜார்விஸோட அப்பா ஜேம்ஸ் ஜார்விஸ், இன்னொன்று வந்து அப்சலாம் குமுலோவோட அப்பா ஸ்டீஃபன் குமுலோ. 2 பேரும் ஏதோ ஒரு காரணத்தினால பையனை இழக்கிற தருவாயில இருக்கு. அவர் இழந்துட்டார் ஆல்ரெடி ஜேம்ஸ் ஜார்விஸ். இப்போ இவரும் பையனை இழக்கிற தருவாயில இருக்கிறார். ஆர்த்தர்ஸ் ஃபாதர் ஜேம்ஸ் ஜார்விஸ் கம்ஸ் டு தி சிட்டி. அவரும் சிட்டிக்கு வர்றாரு ஜேம்ஸ் ஜார்விஸ். He learns from his son's writings that Arthur cared deeply for justice and equality. ஆரம்பத்துல இந்த கொலை யாரு பண்ணான்னு ரொம்ப கோவமா தான் இருந்தாரு ஜேம்ஸ் ஜார்விஸ். அப்போ சிட்டிக்கு வந்து தன்னோட மகனை பத்தி அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவனோட ஐடியாஸ், மகன் ஜேம்ஸ் ஜார்விஸ் எதுக்காக ஃபைட் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டிக்காக தான் தன்னோட மகன் ஃபைட் பண்ணிருக்காருன்றத புரிஞ்சுக்கிறாரு. When Stephen and James meet by chance, Stephen tells him the painful truth that his son killed Arthur.
ஜேம்ஸ் ஷோஸ் கிரேட் கைண்ட்னஸ் அண்ட் டஸ் நாட் பிளேம் ஹிம். ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் சந்திக்க நேருது. ஸ்டீஃபன் குமுலோவும் ஜேம்ஸ் ஜார்விஸும். ஸோ ரெண்டு பேருமே பையனோட அந்த இழப்புல தவிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து பையனே மொத்தமா இழந்துட்டாரு, ஒருத்தர் வந்து மகன் பிரிசன்ல இருக்கான். அவனுமே வந்து மர்டர்ன்றதுனால ஒரு ஒயிட் மேனை கொன்னதுனால அவனுக்கு மோஸ்ட்லி என்ன கிடைக்கும் அப்படின்னா டெத் சென்டென்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த தருவாயில இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப வருத்தத்தோட இவர் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல மீட் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஜேம்ஸ் ஜார்விஸ் வந்து ஆனா வெறுப்ப உமிழல. ஒரு கொலைகாரனோட அப்பான்னு நினைக்கல. அவர் ரொம்ப கைண்டா பிஹேவ் பண்றாரு. ஏன்னா மகனோட உண்மைகள் தெரியுது. மகன் வந்து எதுக்காக போராடினான்னு. அப்போ நம்ம கோபம் அர்த்தம் இல்லாதது. அவங்களுக்காக தான் அவன் வந்து நம்ம மகன் வந்து இவங்களுக்கான ஈக்குவாலிட்டிக்காக தான் போராடி இருக்கான். அந்த பையன் வந்து எக்கனாமிக்கலா டவுன் ட்ராடனா இருந்ததுனால பணம் திருடி இருக்கான். ஸோ அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது சுச்சுவேஷனை. ஸோ அவர் என்ன பண்ணல அப்படின்னா குறை சொல்லலை. யார the Kumulo family. The trial and sad goodbye. Absalom is found guilty and sentenced to death. His friends go free. He marries his girlfriend before his execution. Gertrude runs away, leaving her child behind. Stephen takes both the young wife and child back to Dorcheny. So what happens after that அப்படின்னு சொன்னா அப்சலம் இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி அண்ட் சென்டென்ஸ் டு டெத். அப்சலம் தான் கொலை பண்ணான்னு உறுதி ஆகுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பிளேம் பண்ணிட்டு அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க. ஆனா சாகுறதுக்கு முதல் அப்சலம் என்ன பண்றான்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால கர்ட்ரூட் என்ன பண்றா அப்படின்னா அவளோட குழந்தைய விட்டுட்டு அவ வந்து ஷி ரன்ஸ் அவே ஃப்ரம் தேர். So I have done a small correction here. Gertrude doesn't run away. Okay, இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. ஆல்ரெடி கொடுத்த எஸ்ஏல ஒரு கரெக்ஷன். ஓகே, கெர்ட்ரூட் வந்து ஷீ இஸ் டேக்கன் பேக் டு த வில்லேஜ். ஓகே, அவளை கன்வின்ஸ் பண்ணி வில்லேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஈவன் ஆஃப்டர் கம்மிங் பேக் ஷி ஃபைண்ட்ஸ் இட் ஹார்டர் டு லீவ் ஹர் ஓல்ட் வேஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே வந்து ஷீ இஸ் கேர்ட் ஃபார் பை மிஸ்ஸஸ் லித்திபி, கிறிஸ்டியன் உமன் ஹூ ட்ரைஸ் டு கைட் ஹர் ஆன் த ரைட் பாத். அவங்க வந்து ஒரு வயசுக்குள்ளே போயிட்டாங்க, கெட்ட வழியில் போயிட்டாங்க, தவறான பாதையில் போயிட்டாங்க. ஸோ அவங்கள திருத்துறதுக்காக மிஸ்ஸஸ் லித்திபி கீழே அவங்க கொண்டு வரப்படுறாங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறமும் இட்ஸ் ஹார்ட் ஃபார் ஹர் டு லீவ் ஹர் ஓல்டு வேஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கெட்ட பழக்கத்துக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து விடுபட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் ஷி ஷோஸ் அ ஸ்மால் ஹோப் ஃபார் சேஞ்ச் அண்ட் அ சான்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல். ஆனாலும் அவங்க கடைசியாக ஸ்டோரி முடிகிறப்போ ஒரு ஹோப் கொடுக்குறாங்க அவங்கள தன்னை மாற்றிக்கிறதுக்கு. ஹெல்ப்டு பை குமுலோஸ் லவ் அண்ட் கேர். ஸோ குமுலோ மாதிரி ஒரு நல்ல அண்ணன் இருக்கிறதுனால ஒரு நல்ல கேர்லையும் விட்டுருக்காங்க, மற்றவங்களோட இன்ஸ்பிரேஷன்லையும் இவங்க கிட்ட ஒரு சேஞ்ச் ஃபார் பெட்டர் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் தெரிகிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுதான் நடக்குது. ஸோ அப்சலாம் இஸ் கில்ட். ஓகே, பை த கில்ட் அப்படின்னு சொல்றதை விட ஹி இஸ் சென்டென்ஸ்ட் டு டெத் அப்படின்னு சொல்றோம். கவர்மெண்ட் அவரை வந்து அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருது. அடுத்ததா அவரோட தங்க கெர்ட்ரூடை வந்து அவர் திரும்ப கூப்பிட்டு வராரு. கெர்ட்ரூட் வந்து அவளுக்கான அந்த நல்வழிப்படுத்த ட்ரை பண்றாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் கெர்ட்ரூட் வந்து சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் காமிக்கிறாங்க. ரைட், hope in the village. Back home, Stephen sees the village is suffering. Children have no milk and the land is dry. Arthur's young son visits Stephen and learns about the problems. Soon, milk and help arrive from the Jarvis farm. James also helps build a new church after a storm destroys the old one. So, இவர் வந்து வில்லேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டோரி ரன் ஆகுது. ஒரு பக்கம் தங்கையை திருத்துறது கெர்ட்ரூடோட அந்த பாசிட்டிவ் நோட் ஒரு பக்கம் ஒன்னாலும் அவங்க ஊர் வந்து மோசமாக தான் இருக்கு. குழந்தைங்களுக்கு மில்க் கிடையாது, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கிடையாது. அப்போ ஆர்த்தரோட மகன் வந்து அங்கே வர்றாரு. வந்து ஸ்டீஃபனை பார்த்துட்டு அங்கே இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போறாரு. ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆகுதுன்னா இவங்க ஜார்விஸோட ஃபார்ம், அந்த ஜார்விஸ் ஃபேமிலியிலேருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் கிடைக்குது அந்த ஊருக்கே. ஓகே, நிறைய மில்க் எல்லாம் சப்போர்ட்டிவாக அங்கே ஊருக்கே கொடுத்து விடுறாங்க. ஒரு பெரிய சர்ச் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஜேம்ஸ் ஜார்விஸ். அந்த ஊரில் ஒரு ஓல்டு சர்ச் வந்து ஒரு ஸ்டாம்ல அழிஞ்சு போயிடுது, ஒரு புயல்ல. அதுக்கப்புறம் ஒரு புது சர்ச் கட்டவும் மிஸ்டர் ஜார்விஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ மிஸ்டர் ஜார்விஸ் வந்து தன்னோட பையன் செஞ்ச அவர் பையன் வந்து பெரிய ஒரு ரிஃபார்மிஸ்டா இருந்தார் இல்லையா? அவர் இறப்புக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் செய்ய துணிகிறார்.
and ending with peace. Before Absalom's execution, Stephen climbs a mountain to pray. At dawn, he knows his son had been hanged. Even though he is heartbroken, Stephen finds peace in faith. His village is slowly improving, and there is hope for the future. ஓகே, அப்போ ஸோ அப்சலாமோட எக்ஸிக்யூஷன் அப்போ அவர் ரொம்ப மனசொடைஞ்சு தான் இருக்கிறாரு. ஆனா விடியல்ல மகன் வந்து ஹேங் பண்ண போறான், தூக்க போட போறாங்கன்றப்போ ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. ஹார்ட் புரோக்கனா இருந்தா கூட அவர் என்ன பண்றாரு, ஊருக்கு வர்றாரு, ஊர்ல சில மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு, ஏன்னா அவரோட மனசு எவ்வளவுதான் மகனை இழந்து துடிச்சாலும் அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி அவர் போறாரு, ஒரு ரிடெம்ஷனை நோக்கி போறாரு. வில்லேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிகளை வந்து அவர் மேற்கொள்றாரு. ஹோப் ஃபார் த ஃபியூச்சர் தான் ஸ்டோரியோட பாசிட்டிவ் நோட்டா நம்ம பார்க்குறோம். அனாலிசிஸ். ஆலன் பேட்டன்ஸ் நாவல் ஷோஸ் த ரியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் சொசைட்டி டியூரிங் அபார்த்தைட். ஸோ அந்த டைம்ல மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது புரியுது. அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எக்கனாமிக்கலாகவும் இருக்கட்டும். அவங்க எல்லா இடத்துலையும் செப்பரேட்டா பார்க்கப்படுறாங்க. அவங்க வேற மக்கள்ன்றதுனால வேற மக்கள் வேற இனம்னு அவங்க ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. It's not about one month's journey. It is about a country in pain. இது வந்து ஒரு மனுஷனோட கதை இல்லை, இது it is about a country in pain. வழியில இருக்கும் ஒரு கண்ட்ரி, அதனால தான் cry the beloved country அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். ஸ்டீஃபன் குமுலோ represents the traditional peaceful life that is being broken by the modern world. ஸோ ஸ்டீஃபன் குமுலோ வந்து எதை ரெப்ரசன்ட் பண்றாரு இந்த கதையில அப்படின்னு சொன்னா, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருந்தவர் மாடர்னான உலகத்துல ஏற்படுற அந்த மாற்றங்கள் வந்து அவரோட அந்த பீஸ் வந்து உடைச்சிருது, குலைச்சிருது. His son Absalom shows how easy it is for young people to get lost in the city. அவரோட மகனோட கதை வந்து சிட்டிக்கு போய் நிறைய பேர் வாழ்றதுக்கு தான் போறாங்க, ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாழ்க்கைய தொலைச்சவங்களும் இருக்காங்க. அந்த ஒரு கேரக்டரா தான் நம்ம அப்சலாம பாக்குறோம், கெர்ட்ரூடையும் பாக்குறோம். ஜேம்ஸ் ஜார்விஸ், a white man, also changes during this story. He begins to see how unfair life is for black South Africans. ஜேம்ஸ் ஜார்விஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஆர்தர் ஜார்விஸ் வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட் கேள்விதான் படுறோம். ஆனா ஜேம்ஸ் ஜார்விஸ் வந்து மகனோட வாழ்க்கையை தெரிஞ்சுட்டு தனக்குள்ள ஒரு ரிஃபார்ம் அவரும் கொண்டு வர்றாரு. அவரும் மனசை மாத்திக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிளாக்ஸோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். ஆஃப்டர் லூசிங் his son, he opens his heart and helps Stephen's village. அவரும் அந்த ஸ்டீஃபன்ஸ் வில்லேஜை ஹெல்ப் பண்றதுக்கு முன் வராரு. The meeting of the two fathers, one black and one white, is a symbol of hope and understanding. இப்போ இந்த ரெண்டு ஃபாதர்ஸும் சந்திச்சுக்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து ஹோப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது. வருங்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லுது. மக்கள் வந்து இந்த ரெண்டு இன மக்களும் இந்த வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேருவாங்க அப்படின்றத சொல்லுது. The novel teaches that even in the middle of loss, crime and sadness, people can still choose kindness, forgiveness and love. ஸோ எவ்வளோ குறைகள், குற்றங்கள், வாழ்க்கை தொலைச்சவங்க இருந்தா கூட அவங்களுக்குள்ளேயும் என்னெல்லாம் வரலாம், லவ் வரலாம், மன்னிப்பு கிடைக்கலாம், அவங்களுக்கு கைண்ட்னஸ் வரும். இது எல்லாம் ஹோப் இருக்கு. உலகத்துல எவ்வளோ அக்கிரமங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அதே மாதிரி ஈக்குவலா லவ், கன்சிடரேஷன் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டை நம்ம டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் பார்க்க முடியுது. இட் ஷோஸ் that change is possible when people listen, care and act. அப்போ ஒவ்வொருத்தரும் காது கொடுத்து மற்றவங்களோட பிரச்சனைகளை கேட்டா, ஏன்னா ஜேம்ஸ் ஜார்விஸ் அப்படிதான் கேட்டு மற்றவங்களை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஒருத்தரோட பிரச்சனை வந்து காது கொடுத்து கேட்டா நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லுது இந்த நாவல். So Cry the Beloved Country is a moving and meaningful novel that teaches powerful lessons. It talks about the deep wounds in South African society, but also it talks about the deep wounds in South African society, but also the healing power of faith, family and friendship. It not only talks in verum, அது வந்து வெறும் டீப் wounds, சவுத் ஆப்பிரிக்கன் சொசைட்டில ஏற்படுற காயங்களை பத்தி மட்டும் அது பேசல. நம்பிக்கை, குடும்பம், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தியும் இந்த நாவல் வந்து டீல் பண்ணிருக்கு. Through the eyes of Stephen Kumulo and James Joyce, we see how pain can bring understanding and how love can build a better future. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த பார்வையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, பெயின், வலியில இருந்து நிறைய புரிதல்களும் வரும், நிறைய அன்பும் பிறக்கும்ன்றதும், வலி இருக்கிற இடத்துல இதுவும்
சாத்தியமேன்னு சொல்றாரு. The story is not only South Africa, it is about all people who hope for a world filled with justice and peace. இது சவுத் ஆப்பிரிக்காக்கான கதை மட்டும் கிடையாது. எங்கெல்லாம் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் இல்லையோ அந்த எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த கதை பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த கதைக்கான கன்க்ளூஷனை வச்சிருக்கோம். Hope you understood. Thank you for watching.